ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆயர்பாடியிலிருந்து அதே சமயத்து இந்த அசோதி அம்மா சபைக்கு தர்மம் படிச்சு பின்னா
சொல்லுமா சொல்லுமா. என்ன பண்றேன் கேக்க பொட்டிக்காரன் சொல்லு பாப்பா. என்ன அப்படி மொபரி வச்சிருப்பாங்க மத்தாலக்கார தவுளுக்காரன் சொல்லுமா நையாண்டிக்காரங்க. இங்க பாரு தல தக்காளி பழமாட்டு வந்திருக்கிறனே என் கூட பேசுவதற்கு ஒரு குஞ்சம் கூட காணவே அப்பா. ஏமா இருந்துச்சு உனக்கெல்லாம் இருந்துச்சு எல்லாம் போயிடுச்சு எந்திரிச்சு அந்த பக்கம் உட்காந்துருச்சு எல்லாம் போயிடுச்சு எந்திரிச்சு என்னதுடா வீட்டை கேட்டு உட்கால குட்டி எதுக்கு அண்ணா பேசக்கூடிய மீன் வார்த்தைகள் போனால் போகட்டும். இந்த நாட்டுக்கு நாடு தெய்வலோகத்தில் கூடினார். அதான் தெரியல தெய்வலோகத்தில் கூடினால் ஒரு தேவர் சபை, இந்த பூலோகத்தில் கூடினால் அழகிய ராஜசபை. இந்த ராஜசபை முன்பதாக ஆணாக பிறந்திட்ட அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்திட்ட அரும்பெரு தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவிகளும் கடலை போல் சொல்லலாம். என்னுடைய சார்பாக ஸ்ரீ கலைமகள் கபீஸ் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். இன்னும் அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அன்பளிப்பு செய்யாத அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று கூட்டம் குறையாமல் கொண்ட பூ வாடாமல் எலுமிச்சங்கனிக்கு எதிர்கணி இல்லாமல் அந்த மேச்சேரியம்மன் சன்னதி ஆண்டுக்காண்டு எவ்வாறு ஓங்கி வளர்ந்தோ அவ்வாறு எங்க குடும்பம் தொழில் வளர வேண்டும். அந்த எல்லாம் வரை ஆண்டு பிரார்த்திக்கின்றோம். ராமோசி அப்படி இருந்தாலும் இன்று வயிற்றுல நாடகம் என்ன தெரியுமா? விஷ்ணு புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய கிருஷ்ணன் பிறப்பு இல்லை என்றால் கிருஷ்ணன் லீலை. இந்நாடகத்தில் நான் வந்தபடியா நான் யார் எவது பெயர் என்ன சொல்லட்டுமா? பாடி சொல்றேன். அம்மா மகிமா மந்தார முல்லை சுடி மங்கை மாறு இருவர் கூடி பச்சவளி இலகி உச்சமில்லாத ரூபி பால பருவமுள்ள சோழ குயில போல என்னுடைய பெயரோ அசோதா என்று சொல்லலாம். சரி சரி அப்படியா? பாடி தெரிவிக்கிறேன்.
அம்மம்மா என் தாயாரோ தாயே அம்மா அண்ணா அம்மா 10 மாதம் முன்னிரு நாள் 3000 தசை வினாடி அங்கத்திலே ராரி ராரி என்று தூரி தூரி என்றோ என பெற்றெடுத்தாலே தாயார். யாரு? என்னுடைய தாயார் பெயரோ அம்பிகா தேவி என்று சொல்லலாம். அம்பிகா. ஆமா. உங்க தந்தையார்? என்னுடைய தந்தையார் பெயரோ தேவகோனார். தேவகோனார். ஆமா. சரி அம்மா. இப்படி இருவருக்கும் நான் மகளாக பிறந்து சரி. ஈரட்டு தக்க 16 பருவ மங்கையாருடனே எனக்கு திருமணமாகிவிட்டது. அது திருமணம் ஆயிட்டது. ஆமா. மணவர் யாரம்மா? என்ன மாலையிட்ட மன்னர் யார் தெரியுமா? அவருடைய பெயர் தான் நந்த கோனார். அவரு நந்தகோனார். ஆமாடி. சரி, இருவருக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா? எனக்கோ 2 குழந்தைகள். 2 குழந்தைகளா? ஆமாடி. யாரம்மா? முதலிலே என்னுடைய மூத்த மகனாகப்பட்ட அவனுடைய பெயர் தான் பலராமன் என்று சொல்லலாம். பலராமமூர்த்தி. ஆமா. இரண்டாவதாக என்னுடைய இளைய மகனுடைய பெயரோ சின்ன கண்ணன். சின்னக்கண்ணன். ஆமா. அப்படி இருந்தாலும் என் மகனாகப்பட்ட பலராமனை பார்க்க வேண்டும் அல்லவா? அதை சீக்கிரமாக தாயார் அழைத்தார் என்று கூட்டிட்டு வா, பார்க்கணும். சப்பாட்டு.